வெல்கம் டு மித்துஸ் ஃபேமிலி. நீங்கள் எல்லாருமே வந்து என்னடா இவங்க தக்காளி எல்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்றத பார்க்குறீங்க. இப்போ வந்து சித்திரை மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டாலே முகூர்த்தமும் சேர்ந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அவசரமாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, பார்லர் போகிறதுக்கு டைமே இல்லை. என்ன பண்ணுறது, ஸ்கின்னு வர ரொம்ப இதாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, ஒரு க்ளோயிங்கே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறது தான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு மெயின் வந்து தக்காளி தான். இந்த ஒரு தக்காளியை வச்சே நம்ம ஒரு ஃபுல் ஃபேஷியலை வந்து பண்ணி முடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அந்த சர்க்கரையில் ஒரு ஆஃபை வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரையும் தக்காளியும் சேர்ந்து ஃபேஸில் வந்து படுற மாதிரி நல்லா வந்து சர்க்குலர் மூமெண்ட்டில் வந்து மசாஜ் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. 5 நிமிஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதே தக்காளி எடுத்து அந்த தேனில் வந்து டிப் பண்ணிவிட்டு தேன்லையே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா உங்களை வந்து மசாஜ் அப்படியே கொடுத்து கண்ணுலெல்லாம் படுற மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஐ சர்க்கிள்லாம் போயிடும். வந்து டார்க் சர்க்கிள் இருக்கும் தூங்காதவங்களுக்கெல்லாம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அதெல்லாம் போயிடும். 10 நிமிஷம் கழித்து மசாஜ் கொடுத்துட்ட பிறகு ஃபைனலாக பேக் என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டில் காஃபி பவுடர் இருக்கும் இல்லையா, அது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதையே வந்து ஒரு பேக்காக ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.